இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 19, 2025 19/9/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம் காலை 7 மணி 6 நிமிடம் வரை, அதன் பிறகு மகம் நட்சத்திரம். தேய்பிறை திரையோதசி திதி இரவு 11 மணி 38 நிமிடம் வரை, அதன் பிறகு சதுர்தசி திதி. இன்று யோகம் சரியில்லை. தனுசு ராசிக்கும் மகர ராசிக்கும் சந்திராஷ்டமம். இன்று பிரதோஷம், துவாபர யுகாதி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரிகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சூரியன் புதன், துலாமில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று காலை 7 மணி 6 நிமிடங்களுக்கு சந்திரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதன் காரணமாக காலை 7 மணி 6 நிமிடம் வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும், கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகமும் ஏற்படுகின்ற நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த தனிப்பட்ட திறமைகளினால் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை விஷயமாக இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்க பேர்ல இருந்த அவச்சொல் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. எதிர்த்தவர்கள் விலகி போவார்கள், எதிரிகள் விலகி போவார்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்க வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். அதன் மூலமாக கடனை அடைப்பதற்கு முயற்சிகள் எடுத்தால் அது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிற சந்திரன் காலை 7 மணி 5 நிமிடங்களுக்கு 6 நிமிடங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சுக்கிரனோடு இணைகிறார். இன்னைக்கு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், தங்க நகைகள் வாங்கும் யோகம் ஏற்படும். இது குடும்ப சந்தோஷத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமாக நீங்க கலைத்துறை நண்பர்களாக இருந்தால், மீடியா தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க, இல்ல ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களா இருந்தா இன்னைக்கு உங்களுடைய வேலையில சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். அதனால உங்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படும். அலைச்சல் அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படும். பெரிய மனிதர்களால், அரசியல் துறை நபர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமான நற்செய்திகள், அறிவுரைகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வருமானத்தை கொண்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இதனால மன நிம்மதி ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களின் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தேவையற்ற விசனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனச்சலனம் அதிகரிக்கும். மிதுன ராசி. இன்று காலை 7 மணி முதல் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு தொடர்பான செய்திகள் நற்செய்திகளாக வரக்கூடிய வகையில் இருக்கு. வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். குறிப்பா உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருந்த தடுமாற்றங்கள் விலகும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புதிய வேலையில ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆலோசனை அனுகூலத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். நீண்ட நாட்களாக தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு உங்களுடைய தாயாரின் ஆலோசனை மிக உதவிகரமாக இருக்கும். கடக ராசி, இன்று காலை முதலே வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். சுக அதிகரிப்பு ஏற்படும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவது பற்றி பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அலுவலக ரீதியாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று வாக்கு வன்மை அதிகரித்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் எதிரிகள் யாராவது இருப்பாங்க, மறைமுக எதிரிகள் உங்களுக்கு எதிர்வாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு மிதமாக பேசுவீங்க, கோவப்படாமல் பேசுவீங்க. ஆனால் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். வார்த்தை விரயங்கள் ஏற்படும். பண தேவைகளுக்காக சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்று குடும்பத்தாருடன் வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காலை 7:05 வரை மன தைரியத்தோடு இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனசில் இருக்கிற பயம் வார்த்தைகளாக வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருடன் அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். தாயார்கிட்ட உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பீங்க. நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன்னு. வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு இன்னைக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுமையாக பேசுங்க. பதட்டத்தில் தவறான வார்த்தைகளை பேசுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. சிம்ம ராசி, இன்று காலை 7:05 வரை உங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் 7:05 மேலே உங்கள் ராசிக்குள்ள வராரு. அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் உங்ககிட்ட சண்டை போட்டவங்களே உங்ககிட்ட நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுத்து அன்பு பாராட்டுவார்கள். அதிகமான அன்பான வார்த்தைகளை பேசி உங்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். அதீதமான காதல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத சில சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இளம் வயது ஆண் பெண்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடந்த கால தவறுகள், குடும்பத்தில் நடந்த தவறுகள், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் அவர்கள் செய்த தவறுகளை பெருந்தன்மையோடு மன்னிப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. மனசில் வேண்டாத எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குறிப்பாக இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா இன்னைக்கு மனோபலம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் மனசில் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ அதே விஷயத்துக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். காலை 7:05 மேலே. அதனால் உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் வேலை விஷயத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல புதிய நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். எதிர்பாலினத்தவர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் முறையில் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கில் வெற்றி காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி, ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்னைக்கு உங்களுக்கு ரகசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகும். எங்கேயாவது ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணையோடு ட்ராவல் பண்ணிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் பரிசீலனை செய்வதற்கு முயற்சி எடுப்பது நல்லது. இன்று தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தந்தாலும் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாத்திருக்காரகன் இன்று காலை 7 மணி 6 நிமிடங்களுக்கு மேல விரயஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளில் தாயாரின் குறுக்கீடு காரணமாக மனஸ்தாபம் அதிகரிக்கும். அதே சமயம் உங்களுடைய ரகசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் பழி சுமக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சக பணியாளர்கள் விஷயத்தில் அல்லது நீங்கள் உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்தில் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்றா உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கான அலைச்சல் அல்லது உங்களுடைய ஆன்மீக நாட்டத்திற்கான அலைச்சலாக இருக்கும். இந்த அலைச்சல் உங்களுக்கு நேர விரயத்தை மட்டுமல்லாமல் பண விரயத்தையும் ஏற்படுத்தும். இன்னைக்கு அதிகமான செலவுகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்திலும் புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அனாவசியமான செலவாக இருக்குமே தவிர அதனால் உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அதனால் அவசரப்பட்டு இன்னைக்கு பண முதலீட்டை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். துலாம் ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். வேலை விஷயமாக மன உளைச்சல் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு உடம்புல ஏதாவது அசௌகரியம் இருந்ததுன்னா அதற்கான மருத்துவ தீர்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உடல் ரீதியான சோர்விலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் கடன் பிரச்சனைகள் சற்று தலைதூக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. கடன் கொடுத்தவர்கள் இன்று தேவையற்ற பேச்சுக்களை பேசுவார்கள். தந்தை வழியிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடன் அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் அல்லது குழந்தைகளுடன் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னதான் நீங்க நியாயமான வார்த்தைகளை சொன்னாலும் அவர்களின் மனசுல ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி எடுத்தால் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். மரியாதை உயர்வு ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் மாற்றம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த மாற்றத்தில் ஒரு புதிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும். தாயாரின் தேவைகளுக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை மாற்றம் அல்லது வீட்டை மாற்றி அமைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் சூழ்நிலை மட்டுமல்லாமல் கடன் வாங்கும் யோகமும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களின் தேவைகளுக்காக எடுக்கும் முயற்சிகள் அதிருப்தியிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் உங்களுடைய தாயார் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தாயார் இருவரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இதுவரை கிடைக்காத மரியாதையும் அங்கீகாரமும் உங்கள் வீட்டில் கிடைக்கிறதுக்கு உங்கள் வீட்டிலையும் சரி புகுந்த வீட்டிலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயமாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் இருப்பதன் மூலமாக இன்று உங்களுடைய வேலை சார்ந்த முயற்சிகளில் மனசில் தேவையில்லாத சில சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. மனக்குழப்பம் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களாக சில கற்பனை விஷயங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால தேவையற்ற கற்பனைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் மூலமாக அலுவலகத்தில் ஒரு சின்ன மனஸ்தாபம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் எக்காரணத்தை கொண்டும் யாருக்கிட்டையும் வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தாதீர்கள். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த அறிவுபூர்வமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அறிவுத்திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகமான நாள். கவலைகள் மறைந்து சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் அடைப்பதற்கான முயற்சிகளில் வேலையை விட்டுட்டு கூட செயல்படுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வேலைக்கு போக மாட்டீங்க.
அலுவலக ரீதியான முயற்சிகளுக்கு தடை ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட கடன்களை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயருகின்ற யோகமான நாள். உங்களுடைய அறிவுத்திறமை வெளி உலகுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வெளி உலகுக்கு தெரிய வகையில் இருக்கும். குடும்பத்தில் குழந்தைகளின் தேவைகளை உணர்வு பூர்வமாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்க உடம்பு அசௌகரியம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். தனுசு ராசி இன்று காலை 7:06 வரை 7.05 to 7.06 இந்த டியூரேஷன் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்க அனாவசிய வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காலை 7:05 மேல உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குறிப்பா உங்களுடைய தந்தை வழி உறவுகள், பெண் உறவுகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது வழக்கு சம்பந்தமா போறீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு எதிர்பாலினத்தவர் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுடைய கடன் பிரச்சனைகள், கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேத்திக்கு வரைக்கும் திட்டிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு உங்களை பற்றி பாராட்டி பேசுவாங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த விரக்தியை மாற்றக்கூடிய வகையில் சில நபர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். நேத்திக்கு வரைக்கும் உங்களை பற்றி அவமானப்படுத்தி பேசிட்டு இருந்த ஒரு ஆள் உங்களுக்கு கடன் கொடுத்தவரோ இல்லை உங்கள் கூட வேலை பண்ணுறவரோ இல்லை உங்களுடைய மேலதிகாரியோ உங்களை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி காலை 10 மணிக்கு ஆஃபீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி பெருமையாக பேசுவார். மாற்றங்கள் ஒன்றே மாறாததுன்னு உணரக்கூடிய தருணம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவுத்திறமையை பயன்படுத்துவீர்கள். அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக உங்கள் கூட இருந்தவங்களே மட்டம் தட்டி பேசியிருப்பாங்க. இன்றைக்கி அவங்க உங்களை பற்றி பெருமைப்படுத்தி பேசுவாங்க. உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேலதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு தேவையான இடமாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருப்பாங்க. வீடு மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தாயார் வழியில் உங்களுக்கு ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். மகர ராசி இன்று காலை 7:04 வரை 7:05 வரை சந்திரன் சப்தமஸ்தானத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி சுக்கிரனோடு இணைகிறாரு. உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுக்கு குழப்பம், தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். எதை பேசினாலும் சரி, நீங்கள் எதிர்மறையாக பேசுவீங்க. முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நேத்திக்கு சொன்ன ஒரு பொய்க்கு இன்னைக்கு எதிர்மறையாக பொய் சொல்லுவீங்க. இதில் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனத்துடன் செயல்படுங்கள். அதுவும் குறிப்பாக உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எந்த பேச்சு பேசினாலும் சரி, நம்ம என்ன பேசினோங்கிறது ஞாபகத்தை வச்சுக்கிட்டு பேசுறது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் அல்லது தந்தை வழி உறவுகள் வகையில் அவங்களுடைய அறிவுபூர்வமான பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். மாட்டிப்பீங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொய்யிலும் உங்களுடைய தவறுகள் வெளிப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். என்னைக்கோ பண்ண தவறை பற்றி இன்னைக்கு பேசுவாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழி உறவுகளால் உங்களுடைய கடந்த கால தவறுகள் வெளி உலகுக்கு தெரிய வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப விஷயத்தில், அதுவும் குறிப்பாக உங்களுடைய தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் உண்மையை பேசுகிறீங்க, அதனால் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும். செய்யாத தப்புக்கு குற்றம் சுமக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுடைய எதிரிகள் சற்று பலம் பெறுகிறார்கள். அதனால் அவங்க விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் அதே எதிரிகள் தான் உங்களுக்கு மறைமுகமாக சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். அதாவது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை வைத்தோ அல்லது செயல்படக்கூடிய வார்த்தைகளை வைத்தோ உங்களுக்கு எதிராக திருப்பணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு எதிராக எல்லாரையும் திருப்பணும்ன்ட்டு. ஆனால் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் காரணமாக எப்பேற்பட்ட சிக்கலையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் ஏற்படுகின்ற நல்ல நாள். இருப்பினும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. கும்ப ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள்.
பொதுவாக இந்த 7ஆம் இடத்துல எந்த ராசியாக இருந்தாலும் சரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது. ஏன்னா களத்திரகாரகன் களத்திர ஸ்தானத்தில் இருப்பது காரகோ பாவனாஸ்தி, அந்த இடத்தை அந்த காரகத்துவத்தை கெடுக்கும். அதனால் நட்பு வட்டம், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய நெருங்கிய தொடர்புகள் உள்ள நபர்கள், இவர்களால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். இன்னைக்கு அவங்கள நினச்சி அந்த குறிப்பிட்ட நபர், அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது உங்களை விட்டு விலகிச் சென்ற நபரை நினைத்தோ மன வருத்தம் ஏற்படும், ஏக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியான செயல்பாடுகளால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தையால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஒன்றா உங்களுக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும், அல்லது உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷ செய்தி இன்னைக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் இத்தனை நாளாக ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க உங்கள் வாழ்க்கை துணை, இன்னைக்கு அவங்க கொஞ்சம் இறங்கி வருவாங்க. அவங்கக்கிட்ட மனசை விட்டு பேசுங்க. நீங்கள் அங்கே போயிட்டு விரக்தி மனப்பான்மையோ இல்லை குதர்க்க பேச்சுக்களையோ பேசினா அவங்க உங்களை விட்டு விலகிச் செல்வதற்குண்டான சூழ்நிலை நீங்களே அமைச்சுக்கிற மாதிரி இருக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். யார் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டாங்க, யார் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள்ங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவசரப்பட்டு நீங்களாக கற்பனை பண்ணிக்காதீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். கலைத்துறை நண்பர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட மன வேற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மீன ராசி. ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுவதன் மூலமாக இன்று உங்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் காலை 7:04:05 மேலே 7:05 AM மேலே உங்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடன் சம்பந்தமாக நீங்கள் செய்யாத ஒரு தப்புக்கு குற்றச்சாட்டு சுமக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது பின்னாடி சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கடந்த காலத்தில் வாங்கின கடன் சார்ந்த விஷயங்கள் இன்று செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுடைய தவறுகள் வெளிப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இன்றைக்கி அனாவசியமாக யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. குறிப்பாக உங்களுடைய பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் செலவுகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது. ஏன்னா நீங்கள் மனசில் இருக்கிற ஆசைக்காக சில செலவுகள் பண்ணிங்கன்னா அது அனாவசிய செலவாக இருக்கும். உங்களுடைய கௌரவம் பதவி போன்ற விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளுக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை குடும்பத்தாரின் எதிர்ப்பை மீறி செய்வதை தவிர்ப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுபூர்வமான சிந்தனையின் வெளிப்பாடு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும். நீங்கள் அவங்களால பாராட்டப்படுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த பற்றாக்குறை மாறுவதற்கு நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கின்ற வருமானம் ஏற்படுகின்ற நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.